ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் டைம் ரிவ்யூ. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சைக்காலஜி பேஸ்டான சூப்பர் வியர்டான டாபிக். அது என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கிற வியர்டான ஃபோபியாஸ். நீங்கள் இதெல்லாம் பற்றி கேட்டிருக்கவே மாட்டீங்க. அதெல்லாம் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். சில பேருக்கு ஹைட்டை பார்த்தா பயமாக இருக்கும், சில பேருக்கு ஸ்பைடரை பார்த்தா பயமாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப காமனான ஃபோபியாஸ். ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்ட்ரேஞ்சஸ்ட் அண்ட் ரேரஸ்ட் ஃபோபியாஸ் தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஃபோபியானா என்னென்னு பார்க்கலாம். ஃபோபியானா ஒரு சாதாரணமான பயம் இல்லை, அது ரொம்ப டீப்பான கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பயம்னு சொல்லப்படுது. சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க என்னென்னா, ஃபோபியாவும் ஒரு டைப் ஆஃப் எங்ஸைட்டி டிசார்டர்னு சொல்லி. அண்ட் கெஸ் வாட், ரொம்ப பேருக்கு ஃபோபியா இருந்தாலுமே அவங்க அதை ரியலைஸ் கூட பண்ணாமல் நார்மலாக ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சொல்லப்போகிற வியர்டான ஃபோபியா எதுனா எப்ளட்டோஃபோபியா. இது என்னென்னா, குளிக்கிறதுக்கு இல்லைன்னா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. எஸ், கரெக்டாக தான் கேட்டிருக்கீங்க. சில பேருக்கு சோப் யூஸ் பண்ணுறது இல்லைன்னா வாட்டரை டச் பண்ணுறதுக்கு கூட பயம் வரும். அப்போது இதுக்கு ரீசன் என்ன? மோஸ்ட்லி அவங்களோட சின்ன வயசில் அனுபவிச்ச ட்ராமாஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசில் குளிக்கிறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி குளிக்க வைக்கிறது, இல்லைன்னா அவங்க குளிக்கிறப்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுறதால அது பிரெயினில் ஒரு ட்ரோமா மாதிரி ஸ்டோர் ஆகிடும். குளிக்கும் போது கூட அவங்க ஆங்ஸைட்டி ஃபியரை ஃபீல் பண்ணுறாங்க. இதோட ரிசல்ட் என்னென்னா, அவங்க டெய்லி லைஃப்பில் குளிக்கிறத அவாய்ட் பண்ணுறாங்க, க்ளீனாக இருக்கிறதையும் அவாய்ட் பண்ணுறாங்க. இது மென்டல் ஹெல்த் அண்ட் பாடி ஹெல்த் ரெண்டுக்குமே டேஞ்சரஸாக இருக்கும். ஸோ இது கேட்குறதுக்கு சவுண்ட் ஃபன்னியாக இருந்தாலுமே இது ரியலான டிசார்டர் ஃபார் சம் பீப்புள். இன்னொரு ஃபோபியா மாடர்ன் வேர்ல்டோட கிஃப்ட்னு இதை சொல்லலாம். நோமோஃபோபியா, அதாவது நோ மொபைல் ஃபோன் ஃபோபியா. இது ஒரு ரியல் சைக்காலஜிக்கல் டிசார்டர். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃபோனை ஏதாவது பிளேஸில் மிஸ் பண்ணிட்டோன்னா, இல்லைனா சிக்னல் இல்லைனா, அப்படி இல்லைனா பேட்டரி லோ ஆகிடுச்சுன்னா, இல்லைனா வீட்டில் நம்ம ஃபோனை மறந்துட்டோம். இப்படி சுச்சுவேஷன் வர டைமில் நமக்கு என்ன நடக்குன்னா, இன்டென்ஸான ஆங்ஸைட்டி வரும். நார்மலாக இருக்கிற மாதிரி பயம் இல்லை, இது அதிகப்படியான ஆங்ஸைட்டியாக இருக்கும். ஸோ இதை தான் நாம் நோமோஃபோபியான்னு சொல்கிறோம். இந்த ஃபோபியா உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற ஜென்சி அண்ட் மில்லேனியல்ஸ் கிட்ட ரொம்ப காமனாக இருக்குன்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஃபோபியா சேந்தோஃபோபியா. இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். சேந்தோனா எல்லோ. ஸோ சேந்தோஃபோபியானா எல்லோ கலரை பார்த்தாலே பயம் வருது. எஸ், எல்லோ கலர், அதாவது சன்ஷைன், எல்லோ ஃப்ளவர்ஸ், எல்லோ ட்ரெஸ், இல்லைனா எல்லோ கலரில் இருக்கிற ஒரு ஸ்கூல் பஸ். இதெல்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு ரொம்ப ஸ்கேரியாக ஃபீல் ஆகும். இது எதனால் நடக்குதுன்னா, சில பேருக்கு பாஸ்டில் எல்லோ கலரை அசோசியேட் ஆன பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இல்லைனா பிரெயினில் அன்எக்ஸ்பிளைனபிள் நெகட்டிவ் ரியாக்ஷன் டெவலப் ஆகி இருக்கும். ஸோ அந்த கலரை பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆங்ஸைட்டியாக ஃபீல் ஆகும். நமக்கு கேட்குறதுக்கு இது ஃபன்னியாக இருந்தாலும், எல்லோ கலரை பார்த்துலாம் யாராச்சும் பயப்படுவாங்கன்னு யோசிச்சாலும் அந்த பர்சனுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபியராக இருக்கும். அதுக்கப்புறமா பொகோனோஃபோபியா. இது என்னென்னா, பியர்டு பார்த்தாலே பயம் வருது. எஸ், சீரியஸ்லி, சில பேருக்கு பியர்டு இருந்த ஃபேஸை பார்த்தாலே ஃபியர் இல்லைனா டிஸ்கஸ்டாக ஃபீல் ஆகுது. ஸ்பெஷலி பியர்ட் ரொம்ப திக்காக மெஸ்ஸியாக க்ளீன் ஷேவ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதை பார்க்குறப்ப நர்வஸ், அன்கம்ஃபர்டபுள் இதெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. நமக்கு இது நார்மலாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு இது ஆங்ஸைட்டியை ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோபியா டூரோஃபோபியா. இது என்னென்னா, சீஸை பார்த்தா இல்லைனா அதை ஸ்மெல் பண்ணுறப்ப பயம் இல்லைனா டிஸ்கஸ்ட் ஃபீல் பண்ணுறது. எஸ், நம்ம மாதிரி பீஸா லவர்ஸ்க்கெலாம் இது ஷாக்கிங்கான டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சிலருக்கு, ஸ்பெஷலி சின்ன பசங்களுக்கு, சீஸ் பார்த்த உடனே ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இல்லைனா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும், இல்லைனா வாமிட்டிங் ஃபீல் மாற மாதிரி இருக்கும். இது எப்படி ஆகுதுன்னா, அவங்களுக்கு சின்ன வயசில் சீஸ் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, அதில் உள்ள ஸ்மெல் இல்லைனா டேஸ்ட் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுன்னா பிரெயின் அதை நெகட்டிவாக கனெக்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் இந்த ஃபோபியா வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவரை சொன்ன ஃபோபியாஸை விட ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான 2 ஃபோபியாஸ் நாம் இப்போ பார்க்கலாம். முதலாவது ஆப்டோஃபோபியா. இது என்னென்னா, கண்களை ஓப்பன் பண்ணுறதுக்கு பயம். எஸ், சீரியஸ்லி, சிலருக்கு அவங்களோட கண்ணை ஓப்பன் பண்ணி இந்த உலகத்தை பார்க்குறது தான் பயமாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபியர் வந்தது ட்ரோமாவால் இல்லை, செவரலான ஆங்ஸைட்டி டிசார்டர் வச்சிருக்க பர்சனுக்கு தான் இந்த ஃபோபியா வரதுக்கான சான்ஸ் இருக்குது. டெய்லி லைஃப்பில் நார்மலாக இருக்க முடியாமல் இவங்க கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு கூட அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஃபோபியா பார்த்தீங்கன்னா ஃபோபோஃபோபியா. அதாவது இது வேறு லெவலில் இருக்கும். இது என்ன ஃபோபியானா, ஃபோபியா வருதுன்னு சொல்லி பயப்படுறதுக்கு ஃபோபியா. ஸோ பேசிக்கலி எனக்கு ஏதாவது ஒரு ஃபோபியா வந்துடுமோ இல்லைனா எனக்கு பயம் வந்துடுமோன்னு அப்படின்னு தாட் அவங்களுக்கு பயமாக மாறிடும். இது தான் ஃபோபோஃபோபியான்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த உலகத்தில் இருக்கிற வியர்டான ஃபோபியாஸ். அண்ட் இதை விட நிறையவும் இருக்குது. ஆனால் ஃபோபியா வந்துருச்சுன்னா அதை இக்னோர் பண்ணாமல் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலை கன்சல்ட் பண்ணணும். அதை ஜட்ஜ் பண்ணாமல் அதை சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா
ஃபோபியா ஒருத்தரோட லைஃபை கூட டிஃபிகல்ட்டாக மாற்றிடும். அண்ட் உங்ககிட்ட ஒரு வியர்டான ஃபோபியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லெட்ஸ் டாக் அபவுட் இட்.